தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு புயல் வீசத் தொடங்கியிருக்கிறது. முதலமைச்சர் கே ஸ்டாலின் தனது பிடியை இழக்கிறாரா? 2026 தேர்தல் களம் யாருக்கு சாதகம்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 இடங்களையும் வென்று ஸ்டாலின் ஒரு தேசிய அளவிலான தலைவராக உருவெடுத்தார். இது அவரது அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது. திராவிட மாடல் ஆட்சியை முன்னிறுத்தி மாநில சுயாட்சிக்காக அவர் குரல் கொடுத்தது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இது அவருக்கு பெரும் புகழை ஈட்டித் தந்தது. ஆனால் மாநில தேர்தல் என்பது வேறு. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் ஸ்டாலினுக்கு புதிய சவால்களை அடுக்கிக் கொண்டே போகிறது. அரசியல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. முதல் சவால் வாரிசு அரசியல் விமர்சனம். உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக உயர்த்தியது திமுகவின் நீண்டகால அரசியல் கணக்கு. இது பல விவாதங்களை உருவாக்கியுள்ளது. மூத்த தலைவர்களை பின்னுக்கு தள்ளி உதயநிதிக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் கட்சிக்குள்ளேயே ஒரு மெல்லிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு மறைமுக மோதலாக வெடிக்கலாம். உதயநிதி இளைஞர்களை கவர்வாரா அல்லது வாரிசு அரசியல் என்ற லேபிள் டிமுகவின் வெற்றியை பாதிக்குமா என்பது பெரிய கேள்வி. இதன் விடை 2026 தான் தெரியும். இதற்கிடையில் திரையுலகிலிருந்து புயலாக கிளம்பியிருக்கும் நடிகர் விஜய் தமிழக அரசியலில் ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளார். இவரது வருகை ஒரு புதிய மாற்றத்தை தரும். திமுகவை நேரடியாகவே தனது கருத்தியல் எதிரி என்று அறிவித்த விஜய் ஊழல் மற்றும் வாரிசு அரசியலை தனது முக்கிய ஆயுதமாக மாற்றியுள்ளார். இது ஒரு நேருக்கு நேர் போர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் திமுகவின் வாக்கு வங்கியை பிரித்தால் அது ஸ்டாலினின் பெரும்பான்மையை ஆட்டம் காண வைக்கும். குறிப்பாக இளைஞர் வாக்குகள் மிக முக்கியம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக திமுகவின் ஊழல் புகார்களை அம்பலப்படுத்தி வருகிறார். இவரது வேகம் திமுகவிற்கு ஒரு சவால். அண்ணாமலையின் ஆக்ரோஷமான அணுகுமுறை நடுநிலை வாக்காளர்களின் எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இது பாஜகவின் வாக்கு சதவீதத்தை உயர்த்தலாம். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி என்பது 5 ஆண்டுகளுக்கு பின் தவிர்க்க முடியாத ஒன்று. ஸ்டாலின் அரசு இப்போது அந்த நெருக்கடியை சந்திக்கிறது. மக்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக குளறுபடிகள் ஸ்டாலின் அரசுக்கு எதிரான விமர்சனங்களை அதிகப்படுத்தியுள்ளன. இது அரசாங்கத்தின் வேகத்தை குறைக்கிறது. மூத்த அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் மற்றும் தொடர் சோதனைகள் அரசின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளன. இது கட்சியின் இமேஜை நேரடியாக பாதிக்கும். திமுகவின் முக்கிய வாக்குறுதியான நீட் தேர்வு ரத்து இன்னும் எட்டாக்கனியாகவே உள்ளது. இது மாணவர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இது ஒரு எரியும் பிரச்சனை. வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது வரும் தேர்தலில் திமுகவிற்கு எதிரான ஒரு பலமான ஆயுதமாக எதிர்க்கட்சிகளால் பயன்படுத்தப்படும். மாணவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் நிதி நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. கடன் சுமை அதிகரித்து வரும் நிலையில் நலத்திட்டங்களை தொடர்வதில் அரசுக்கு சிக்கல் உள்ளது. பொருளாதார கொள்கை அவசியம். மின் கட்டண உயர்வு மற்றும் சொத்து வரி உயர்வு போன்றவை நடுத்தர மக்களின் பட்ஜெட்டை பதம் பார்த்து வருகின்றன. மக்களின் அன்றாட வாழ்வாதாரமே ஒரு போராட்டமாக உள்ளது. அரசின் மிகச்சிறந்த சாதனைகளில் ஒன்றாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கருதப்படுகிறது. இது மாணவர் வருகையை அதிகரித்துள்ள ஒரு முக்கியமான மைல்கல். தொழிற்துறை வளர்ச்சியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக இருந்தாலும் கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு ஒரு சவாலாகவே உள்ளது. திறமைக்கு ஏற்ப வேலை கிடைக்க வேண்டும். இந்த சூழலில் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் மிக உறுதியாக தன்னை தயார்படுத்தி வருகிறது. ஒரு பலமான எதிர்க்கட்சியாக அவர்கள் எழுந்துள்ளனர். எடப்பாடி தனது ஆளுமையின் மூலம் கட்சியை ஒருங்கிணைத்து தென் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவை பலப்படுத்தியுள்ளார். அவரது பிடி இப்போது மிக வலுவாக உள்ளது. கொங்கு மண்டலம் அதிமுகவின் எஃப்கு கோட்டையாக திகழ்கிறது. அங்கு எடப்பாடியின் செல்வாக்கை உடைப்பது திமுகவிற்கு பெரும் பணி. இது ஒரு கடினமான யுத்தம். மறுபுறம் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற கட்சிகள் கூடுதல் இடங்களை கோருவது ஸ்டாலினுக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி பலம் முக்கியம். தென் தமிழகத்தில் சாதி அரசியலும் விசிக போன்ற கட்சிகளின் வாக்கு பலமும் தேர்தலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகள். அங்கு சிறிய மாற்றமும் பெரிய பாதிப்பை தரும். தேசிய அரசியலில் மோடிக்கு எதிரான முகமாக ஸ்டாலின் உருவெடுத்துள்ளார். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு இவரது பங்கு அதிகம். ஆனால் இது 2026 கை கொடுக்குமா? இந்த நெருக்கடிகளை சமாளிக்க ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை தமிழ் உணர்வு மற்றும் திராவிட மாடல் கொள்கைகளை தனது பிரதான பிரச்சாரமாக மாற்றியுள்ளார். இது ஒரு போர் தந்திரம். அரசின் சாதனைகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்ல புதிய தொழில்நுட்பங்களையும் தொண்டர்களையும் அவர் முடுக்கிவிட்டுள்ளார். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மெசேஜ். சமூக ஊடகங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க திமுக ஒரு பெரும் பீரங்கி படையையே தயார் செய்துள்ளது. டிஜிட்டல் களமும் சூடுபிடித்துள்ளது.
வாக்காளர்களின் மனநிலை இப்போது எதை நோக்கி நகர்கிறது? ஸ்டாலினின் சாதனைகளா அல்லது எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளா? எதற்கு மக்கள் முக்கியத்துவம் அளிப்பார்கள்? மக்கள் மௌனம் பல அர்த்தம் கொண்டது. தமிழக அரசியல் வரலாறு எப்போதும் ஆச்சரியங்கள் நிறைந்தது. 2026 ஸ்டாலின் தனது பிடியை தக்க வைத்துக் கொள்வாரா என்பது இப்போது தமிழகத்தின் மிகப்பெரிய விவாதம். முடிவு மக்கள் கையில். இந்த அரசியல் யுத்தத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது மக்களின் கையில் மட்டுமே உள்ளது. களம் சூடுபிடிக்கத் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு நொடியும் மிக முக்கியம். உங்கள் கணிப்பு என்ன? ஸ்டாலின் தனது கோட்டையை தக்க வைத்துக் கொள்வாரா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். எமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.